மகாபாரத போரில் தர்மம் வென்றதைப் போல் நெல்லை தொகுதியில் தான் வெற்றி பெறுவேன் என பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெல்லையில் குடும்பத்துடன் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இருந்தாலும் பணத்தை ஒரு பக்கம் கொடுத்தா கூட மக்கள் தாமரை நிச்சயமாக வெற்றி பெற செய்வார்கள் என நம்புகிறேன். இது குறித்து நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்கீங்களா சார்? நேற்று நைட்டு தான் நிறைய படிச்சிருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையத்தோடையும் காவல்துறையும் ஏற்கனவே நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். அது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை. நிச்சயமா இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போட்டி, தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போட்டி. இந்த போட்டி மகாபாரத போர் எப்படி முடிந்ததோ அதுபோல நன்மையிலேயே முடியும். இளம் வாக்காளர்களின் ஆதரவு அதிமுகவிற்கே கிடைக்கும் என அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள சுகுணாபுரத்தில் வாக்கு செலுத்திய அவர் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இங்கே வேட்பாளர் போட்டியிடுற அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு தான் நிறைய வாக்குறுதி கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தலைவராக இருந்த ஒரு வேட்பாளர்களுக்காகவே இன்றைக்கு 520 வாக்குறுதி திமுக எப்படி கொடுத்ததோ அதே தான் இன்றைக்கி அவர் கொடுத்த 100 வாக்குறுதிகள். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்பலை இன்றைக்கு கடுமையாக இருக்கிறது. திமுக வேட்பாளர் களத்தில் போகவே முடியறதில்ல. இன்றைக்கு எடப்பாடியாருடைய பேச்சு, அவருடைய உண்மைத்தன்மை, நாட்டு மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது திமுக என்னென்ன செய்யலைங்கிறது இன்றைக்கி அவருடைய பிரச்சாரம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. மக்கள் முழுமையாக ஏற்றுட்டாங்க. தேனியில் போட்டியிடும் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் வாக்கு செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தேனி தொகுதி அமமுக கோட்டையாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். அது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அது அதிமுகவுடைய தொகுதிங்கிறது நீங்க அந்த கேள்விக்கு தானே வர்றீங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக மாறிவிட்டது. சென்னையில வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைவா இருக்குது. 40-42% இருக்குது 3 மணி வரைக்கும். இது வரைக்கும் வாக்களிக்காதவங்களுக்கு ஒரு வேட்பாளராக நீங்க உங்களோட கோரிக்கை 100% அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றினால்தான் மத்தியில் மீண்டும் பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதுதான் நாட்டுக்கு நல்லது. அதுவும் சென்னை போன்ற மாநகரத்தில் மக்கள் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். அவர்கள்லாம் வாக்களித்தால்தான் இந்தியாவின் வளர்ச்சிக்காக மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அது நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு சிக்னலையும் தரும். தேனி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டியில் அரசு கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அப்போது திமுக வெற்றி பெற்றால் சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 100% மக்கள் ஓட்டு போடணும். இது ஜனநாயக கடமை. இந்த தடவை அமோகமான வெற்றியை திமுக கூட்டணி பெறும். முல்லைப்பெரியார் அணை நீர்மட்டத்தை தேக்கிறதுக்கு பேம்பிடம கட்டணம், திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை, சபரிமலை கூட இல்லாட்டியும் கூட கம்பம் கூடலூர் வரைக்கும் கூட அந்த ரயில் பாதை வாங்கினா நல்லது. பைபாஸ் அந்த உசிலம்பட்டி தேனி போடிக்கு பைபாஸ் சாலை வேணும். இந்தியா கூட்டணியின் பரப்புரை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மானசந்து வாக்குச்சாவடியில் மனைவியுடன் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். குறிப்பாக அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது, மதசார்பின்மையை பாதுகாப்பது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பது, பன்முகத்தன்மையை பாதுகாப்பது, அதே போல மக்களுடைய வாழ்வாதாரம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பொதுத்துறையை தாரை பார்ப்பதை தடுப்பது உள்ளிட்ட பல முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகளை இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை நடைபெறுகிற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நிலைமை என்பது